ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயர் ஃப்ரேம் மாடிஃபையர் அப்புறம் பில்ட் மாடிஃபையர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு யூஎஸ் பேரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் அப்படியே ஸ்கேல் பண்ணிக்குவோம். ஸோ நான் மாடிஃபையர் டேப் போயிட்டு நான் வந்து வயர் ஃப்ரேம் மாடிஃபையரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கீழே இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வயர் ஃப்ரேம் மாடிஃபையர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டோட போன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ இதோட திக்னஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதோட ஆஃப்செட் வேல்யூ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து வயர் ஃப்ரேம் மாடிஃபையர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பில்ட் மாடிஃபையர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஒரு மங்கியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் மேலே வந்து மூவ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து மாடிஃபையர் டேப் போயிட்டு நான் வந்து பில்ட் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மங்கி வந்து டிஸப்பேர் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வந்து அது டிஸப்பேர் ஆகலை. ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்கும் ஸ்டார்ட் ஃப்ரேம்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து டிக்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மங்கி வந்து ஷோ ஆகிறது தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அனிமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பில்ட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாடிஃபையர் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.